அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். ஜூலை மாதம் முடிவதற்குள்ளாக கிரக நிலையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட நிலைகள் உருவாக போகிறது? இந்த நவ கிரகங்களினுடைய அமைப்பு அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையும் வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் அந்த தாக்கம் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமான நிலையை இருக்குமா அல்லது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்க பெறுகிறதா? என்ன மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்களை மேற்கொண்டா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், நினைச்சபடி நடக்குமா, இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்ல என்னென்ன திருப்பங்கள், என்னென்ன மாற்றங்கள், என்ன பலன்கள் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம். துலாம் ராசிக்காரர்களுக்குரிய கிரக நிலையில பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் சூரியன், குரு, தொழில் ஸ்தானத்தில் புதன், லாபஸ்தானத்தில் செவ்வாய், கேது, பஞ்சமஸ்தானத்தில் சனி, ராகு அப்படின்னு கிரகங்கள் விளம்புறது. கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் 17ஆம் தேதி பாக்கியஸ்தானத்தில் இருந்த சூரியன் தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார். 17ஆம் தேதி புதன் பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார். 26ஆம் தேதி அன்று அஷ்டமஸ்தானத்தில் இருந்த சுக்கிரன் பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார். 29ஆம் தேதி அன்று லாபஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் அயனசயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார். இவ்வாறாக கிரகநிலை கிரக மாற்றங்கள் இருக்கக்கூடிய நிலையில் இந்த காலம் முடிவதற்குள்ளாக பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு அதிரடியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய மனம் விரக்தியை அடையும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கிரக மாற்றம் தங்களுடைய வாழ்க்கையில் மோசமான சில விளைவுகளை ஏற்படுத்தும். அதன் காரணமாக தங்களுடைய மனதில் ஒரு விரக்தி தன்மை உண்டாக செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது பூர்த்தி ஆகாது. அதனால் ஏமாற்றங்கள் அடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை போராடி தான் ஜெயிக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா கிரகங்கள் தங்களுக்கு போராட்டங்களை இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் கொடுக்க பெற போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ராசிநாதன் சுக்கிரன் சஞ்சாரம் ராசிக்கு சஷ்டாஷ்டகத்தில் இருந்தாலும் ஆட்சியாக இருக்கிறாருங்க. ஆட்சியாக இருக்காரு அப்படிங்கிறதுனால இதுவரைக்கும் வந்த பலவிதமான பிரச்சனைகளை இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விடுபடவும் ஆரம்பிச்சிடுவீங்க. ஆனால் ஒரே அடியான விடுதலை கிடைக்கிறது கொஞ்சம் சிரமம் தான். கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒவ்வொரு பிரச்சனைகளில் இருந்தும் நீங்கள் வெளிவர ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி பின்தங்கிய நிலையில் இருக்கிறவங்க முன்னேற்ற பாதையில் செல்வதற்கான வழி இந்த காலகட்டத்தில் பிறக்குங்க. இருந்தாலும் தாயினுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று. அதே மாதிரி தங்களுடைய உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உஷ்ணம் அப்படி இல்லைன்னா தோல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. சிலரை பொறுத்த வரைக்கும் ஊர் செல்லக்கூடிய நிலை ஏற்படலாம். நல்ல பணப்புழக்கம் இருக்கும். முயற்சிகளின் பேரில் சுபகாரியங்கள் தங்கு தடையின்றி நடைபெறலாம். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் இருக்குங்க. வீட்டிற்கு தேவையான அனைத்து வசதிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. புதிய வீடு மனை ஆகியவற்றை வாங்கும் போது சற்று கவனமாக இருக்க பாருங்க. ஒரு முறை இல்லைங்க பல முறை விசாரித்து வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் கொஞ்சம் உஷாராக நடந்து கொள்ளுங்க. ஏன்னா அவர்கள் தங்கள் மீது பொறாமை குணத்தோடு இன்றைய காலகட்டத்தில் இருப்பாங்க. அதனால் உங்களுடைய வளர்ச்சியோ ஒரு சிறு வளர்ச்சியோ இல்லை சிறு முயற்சியோ அவங்கள பெரிய அளவில் கோபப்பட செய்யும். அவங்களுக்கு பொறாமையை அதிகப்படுத்த செய்யும். அதன் விளைவாக உங்களுக்கு நிறைய விஷயங்களை மறைமுகமாக கெடுதல் பண்ண நினைப்பாங்க. அதனால் அவர்கள் விஷயத்தில் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்க. உங்களுடைய எதிர்கால திட்டமோ இல்லை உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குதோ இல்லை நீங்கள் ஏதேனும் புதிய விஷயங்களை மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்ப்பதும் உங்களுடைய தனிப்பட்ட அலுவலக ரகசியங்களை பாதுகாக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக உழைக்க வேண்டியதாக இருக்குங்க. சற்று முயற்சி பண்ணீங்க அப்படின்னா பதவி உயர்வு தங்களை சேர வாய்ப்புகள் இருக்கு. தொழில் ஸ்தானம் மிக வலுவாக அமைஞ்சிருக்கிறதுனால வியாபாரிகள் ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை பெற வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே மாதிரி கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் சற்று தாமதமாக வந்தாலும்
முயற்சிகள் எடுக்க வேண்டியதாக இருக்குங்க. பொருளாதாரம் எதிர்பார்த்தபடி இருக்காது. உடன் இருப்போரால பிரச்சனைகள் வரலாம். அதே மாதிரி அரசியல்வாதிகள் சீரான பலனை எதிர்பார்க்கலாம். சுகஸ்தானத்தை புதன் பகவான் பார்க்கறதுனால மாணவர்களுக்கு முயற்சிக்கு தகுந்த பலன்கள் வந்தே தீரும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி தங்கள் கீழே பணியாற்றுபவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து தங்களுடைய நிலையை உயர செய்வாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க புதிய பொறுப்பு கிடைக்கப்படுவாங்க. சக பணியாளர்கள் மூலமாக சில நேரங்களில் நன்மைகள் உண்டானாலும் தங்கள் மீது இருக்கிற பொறாமை குணத்தின் மீது அவங்களுக்கும் சில சலசலப்பு விவாதங்களும் ஏற்படலாம். சின்ன சின்ன இடையூறுகள் மறைமுகமாகவும் செய்யலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஒதுங்கியே இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப ஒதுங்கி இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சில விஷயங்களை மறைத்து பேசுறது அப்படிங்கிறது நல்ல விஷயம். ஏன்னா சகப்பணியாளர்களாகட்டும், நண்பர்களாகட்டும், உறவினர்களாகட்டும், அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய சிறு வளர்ச்சியை கண்டு மிகப்பெரிய அளவில் பொறாமை கொள்வாங்க. அதற்கு ஏற்றவாறு தான் உங்களுக்கு இந்த நேரத்தில் கிரகங்களினுடைய அமைப்பு அமைஞ்சிருக்கிறது. அதனால் அவங்க கிட்ட பேசுறதுல, சொல்கிற விஷயங்களில், பகிர்ந்து கொள்றதுல, ஆலோசனைகள் கேட்குறதுலலாம் கொஞ்சம் உஷாராக இருங்க. அது போதுமானது. இல்லைங்கிற பட்சத்தில் மறைமுகமான எதிர்ப்புகளின் விளைவாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்லது தடைபட ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியுங்க. குடும்பத்தில் இருப்பவங்களால் வருமானம் கிடைக்கப்படுவீங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் குடும்பம் முன்னேற்றம் அடைய பெரிய அளவில் உதவி செய்யுங்க. இந்த காலகட்டத்தில் அடுத்தவங்க ஆச்சரியப்படக்கூடிய வகையில் சாமர்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். எதையுமே துணிச்சலுடன் நீங்கள் எதிர்கொள்ளவும் ஆரம்பிச்சிடுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். சில விஷயங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சாதகமாகவும் இருக்குங்க. அது குறிப்பாக என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் பொற்காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். விரும்பக்கூடிய இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். வேலையில் தங்களுடைய திறன்மை மேம்பட்டு ஆளுமை அதிகரிக்க செய்யலாம். அதே மாதிரி ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். நினச்சதை சுலபமாக செய்து முடிச்சிடுவீங்க. பொருளாதாரம் பொதுவாக திருப்தியாக இருந்தாலுமே திடீரென்று எதிர்பாராத தொகை கிடைக்கப்படுவீங்க. அதிர்ஷ்டம் மூலமாக ஏதோ ஒரு வகையில் பெரிய முன்னேற்றமும் இருக்குங்க. காதல் கைகூடும். சிங்கிளாக இருப்பவங்களுக்கு காதல் திருமணம் நடக்க சாத்தியம் இருக்கு. குழந்தைகள் மூலமாக நல்ல செய்திகள் அதிர்ஷ்டம் உண்டாகப்படுவீங்க. பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகுங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் சில விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதிலும் குறிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள் அது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, தங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம் மற்றும் கூட்டாளர் சார்ந்த விஷயங்களில் மட்டும் சிறிய அளவு மனக்கசப்பு அப்படி இல்லைன்னா புரிதல்களில் பிரச்சனைகள் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்படத்தான் செய்யும். இருந்தாலும் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் உண்டாகாது. அதே சமயம் செவ்வாய் கேது சேர்ந்து சஞ்சரிக்கிறது இந்த காலகட்டத்தில் விரக்தியை ஏற்படுத்தும். அது தவிர பெரிய பாதிப்புகள் வராது. அப்படின்னாலும் கொஞ்சம் கவனத்தோடு இருந்து கொண்டீங்க அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனைகளையும் உங்களால் எளிதில் சமாளிக்க முடியும் அப்படின்னும் சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொள்ள பார்க்கணும். பணம் தொடர்பான விஷயங்களில் ரொம்ப கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டங்க. பணம் தொடர்பான ஏதேனும் பிரச்சனை குறித்து நீங்கள் கவலைப்பட்டீங்க அப்படின்னா அது இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கவும் செய்யலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்கள். ஆன்மீக ரீதியான ஆர்வம் தங்களுக்கு அதிகரிக்கவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் புதிய திருப்பங்களை அதிரடியாக கொடுக்கக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு விதத்தில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கப்பெற்றாலும் உங்களுக்கு சில பிரச்சனைகளும் ஏற்படத்தான் செய்யும். நீங்கள் விரும்பலை அப்படின்னாலும் கூட சில செலவுகளை நீங்கள் சந்திக்க தான் நேரிடும். நீண்ட கால திட்டங்கள் வேகம் பெற ஆரம்பிக்கலாம். உங்களுடைய பேச்சு உங்களுக்கு மரியாதையை தரும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு சில நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த காலத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. அதிலும் செலவுகளில் நீங்கள் முழு கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருக்குங்க. அப்போ தான் எதிர்காலத்திற்காக பணத்தை சேமிக்கவும் முடியும். மற்றவர்களினுடைய விஷயங்களில் இக்காரணத்தை கொண்டும் தலையிட வேண்டாம். பெருமை பேசக்கூடிய வலையில் நீங்கள் சிக்காதீங்க. ஏன்னா உங்ககிட்ட பெருமை பேசி உங்களை கவுக்க பார்ப்பாங்க.
பார்ப்பாங்க. அதெல்லாம் அதில் சிக்காதீங்க. கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்க. அதே மாதிரி அவசரப்பட்டா நீங்கள் தவறான முடிவை எடுக்கலாம். அந்நியரை நம்புவது தங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொண்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டியது முருகப்பெருமான், செவ்வாய்தோறும் முருகப்பெருமானினுடைய வழிபாடும் வெள்ளிதோறும் அம்மன் வழிபாடும் மேற்கொள்வது சால சிறந்தது.